வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். இங்கே பரசு வீட்டு கல்யாணம் படு சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அப்போ மீனாட்ட ஒரு ஆள் கேட்குறாங்க, நீங்கள் தான் இங்கே டெக்கரேஷன் வேலைங்களாம் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என் மருமகன் நல்லாவே வேலை பார்ப்பாப்புல அப்படிங்கிறாங்க. ஆமாங்கய்யா, அவங்க பார்த்த வேலையே அதுக்கு பதில் சொல்லுதே, சூப்பராக இருக்குது, இதுக்கெல்லாம் செலவு எவ்வளோ வந்திருக்கும் அப்படிங்கும்போது, இதுக்கெல்லாம் செலவு ஒரு 50,000 வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலையம்மா, வெறும் 50,000 தான் இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, காசு எதுவும் போடலை, அந்த பொருட்கள் எல்லாமே நிறைய பொருள் ரெடிமேடாக ரெடி பண்ணது தான் ஆமாம்மா, அதை அடிக்கடி பயன்படுத்திக்கலாம். மேடையில் இருக்கிறது மட்டும் பூ, ஒரிஜினல் பூ, அது மட்டும் நம்ம திரும்பி வாங்குறது மாதிரி இருக்கும். வேலை செஞ்சவங்க கூலி, அந்த ஒரிஜினல் பூ இவ்வளோ தான் மாமா செலவு, மீதி எதுவுமே இது இல்லை. ரெடிமேடு பூவெலாம் நான் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. உடனே இதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் வச்சுருக்கோம்மா, இங்கே வச்சா அத்தை ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே நல்லது பண்ணேன் அப்படின்ட்டு இருக்கும்போது, சரிம்மா எனக்கு ஒரு விசேஷத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன விசேஷம் எதுன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்கிறாங்க, என்னோடய மகளுடைய திருமணம் ரொம்ப சிறப்பாக பண்ணணும், இப்போ நீ இதை பண்ணியிருக்கீங்களே, இந்த மாதிரி ஒரு 4 மடங்கு பண்ணணும், பண்ணிடலாம்ல அப்படின்னு. அழகாக பண்ணலாம், ஒரு 3,00,000 கொடுங்க, நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, சம்முன்னு பண்ணிடு, என்ன இத்தனாந்தேதி, ஏன்னா நான் யாராவது ஒரு டெக்கரேஷனுக்கு ஆர்டர் கொடுக்கணும், யார்ட்டையாக கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். தற்செயலாக அந்த கல்யாணத்துக்கு நல்ல வேலை வந்தேன், கொடுத்துட்டேன். அம்மா இதில் ஒரு 10,000 இருக்குது, அட்வான்ஸாக வச்சுக்க, என்ன கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்கூட்டி வா, நான் உனக்கு ஒரு 1,00,000 தரேன், மீதி வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்காமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா பார்க்குறாங்க, வந்த இடத்துலேயே வருமானத்தை சம்பாரிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது, மீனா நேராக போய், ஏங்க இதை பரசமமாக்கு நம்ம மொய் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா மீனா, சரி வா அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாங்களா, பாத்தியா விஜயா, அந்த பணத்தை கூட அவங்க வச்சுக்கல, பரசுக்கு ஏதாவது வகையில் பணம் உதவட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை மொய்யாக கொண்டு கொடுக்குறாங்க. இதான் மீனா குணம், உன் முகம் எங்கேயோ போச்சுன்னு நான் பார்த்தேன், இங்கே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலான்னு சொல்லி முழிக்கிறதுன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் அதெல்லாம் பார்க்கல, இந்த மீனா இந்த மேரேஜுக்கு வந்ததே வேலையை பிடிக்கிறதுக்கு தான், உங்கள் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு ஆகல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. விஜயா, நீ வேணா அப்படி நினச்சிட்ரு, மீனா அப்படி கிடையாது. என்ன அதாவது சொல்லுவாங்க, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா செய்கிற வேலைக்கு யாரும் சொல்லியோ பார்த்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவள் வேலையை பார்த்துட்டு யாருனாலும் தேடி கூட ஆர்டர் கொடுப்பாங்க. அதனால் மீனா வரணும்னு அவசியம் இருக்குது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இது நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆமாம், நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம வீட்டு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டே இருங்க, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு எதுக்கு நம்ம 1,00,000 கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. விஜயா, நம்ம வீட்டில் ஏகப்பட்ட செலவுக்கு நம்ம பரஸ்ட்டை வாங்கியிருக்கோம். என்ன முன்னாடி எனக்கு ஒழுங்காக சம்பளம் வராது, ஏன் அந்த வாசுதேவன் எனக்கெல்லாம் ஒழுங்காக சம்பளம் வரவிட மாட்டார். அந்த நேரத்தில் போகிறோம், பரசு வாங்கின சம்பளத்தில் எனக்கு பாதி தந்துடுவான், திருப்பி அவன் கேட்டதே இல்லை. ஏன் உன் மனோஜ் இன்றைக்கி எத்தனை டிகிரி படிச்சிருக்கான், குறிப்பிட்ட டிகிரி படிக்கிறதுக்கு ஆத்திர வருஷத்துக்கு அவன் தான் செலவு பண்ணியிருக்கான், இன்றைக்கி வரைக்கும் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்க என் நண்பனுக்கு நான் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும்? என் நண்பனுக்கு நான் கொடுக்க தான் செய்வேன். நீ பார்வதிக்கு ஒன்று செய்யாத நான் சொல்லியிருக்கலாம், அதே மாதிரி நின்றுக்க. என்ன பரசுக்கு அதை செய்யாத இதை செய்யாத, நீ என்கிட்ட சொல்லாத, நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனேப்பா பாப்பா சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் போய் சாப்பிடுங்கடா அப்படிங்கிறாங்க. இப்போ நான் ரவி எல்லோரும் சாப்பிட்டோம், நீ வாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்து ரொம்ப பிரமாண்டமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா சாப்பாடு நல்லா இருக்குது, சைவ சாப்பாடு. வரவேற்பில் அசைவம் ரெடி பண்ணியிருக்காங்களாம்ப்பா. மாப்பிள்ளையோட மாமா ஏதோ பெரிய கறிக்கடை வச்சுருக்காராம், அவர் நான் தான் எல்லாம் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டாராம் அப்படிங்கிறான். அப்படியா, சரி ரொம்ப சந்தோஷம். அப்பா வரவேற்பு நம்ம பெறலாம்ல அப்படிங்கிறாங்க. டே, ரவியும் சுருதியும் எங்கேயோ கிளம்பணுன்னாங்க, அவங்கள அனுப்பிட்டு நம்ம அங்கே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் சுருதியும் கிளம்புமா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ரவி சொல்கிறாரு, அப்பா நாங்கள் 2 பேரும் ஹனிமூன் ட்ரிப் ரெடி பண்ணியிருந்தோம்ப்பா, கிளம்புறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா பார்த்து போங்க, வீட்டில் போய் தேவையானதை எடுத்துக்கிடுங்க, விஜய் அந்த சாவியை கொடுத்து விடு, எப்போதும் நம்ம வைக்கிற இடத்துல வைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. டே ரவி, எங்கே போனாலும் பணமாரு கை செலவுக்கு வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இல்லைன்னா கூட அவங்க மாமியார்கிட்ட ஃபோன் பண்ணி எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா வெளியூர் போகிறதுக்கு ஏன்ட பணம் இருக்காது, மாமியார்கிட்ட வாங்கணும். சுருதி சொல்கிறாங்க, எங்கள் மம்மிகிட்டலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டி, எங்ககிட்டே இருக்குது,
உங்களுக்கு செலவு இருக்கா ஆண்டி அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் செலவுக்கு இருக்குது அப்படிங்க. ஓ, நடன பள்ளி நடத்துகிறீங்களா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, அதில் சிந்தாமணி அம்மாவும் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்களும் ஃபீஸ் கொடுக்காங்களா தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் மீனாவை பார்க்குறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. வேலைக்கு அந்த சிந்தாமணி தான் கடுப்பு கிளப்புறாங்கன்னா நம்ம அத்தையும் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற எண்ணத்தில் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ரவி ஸ்ருதி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க, பவானி ரொம்பவே அழகாக இருக்கால்ல டெக்கரேஷன் பண்ண பிறகு அப்படிங்கும்போது, என் மருமக ரோஹிணிலாம் பண்ணியிருக்கேன் அப்படி அப்படிங்கும்போது, ஆமாம் ஆண்டி ரொம்ப நல்லா இருக்கா, நான் பண்ணதுக்கு முன்னாடி சுமாராக இருந்துச்சு, இப்போ டெக்கரேஷன் பண்ணால் பயங்கரமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. மீனா இதே மாதிரி நம்மளும் ஒரு நாள் வந்து இப்படி பண்ணணும் மீனா அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நம்ம 60வது கல்யாணம் கொண்டாடுவோங்களே அன்னைக்கு நம்ம பார்லர் அம்மா வச்சு நம்ம மேக்கப் போட்டுருணும் அப்படிங்கிறாங்க. முத்து அப்போலாம் நாங்கள் வேறு லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ஆமாடா என் முன்னாடி அப்போலாம் பார்லரோட பார்க்க மாட்டா, நாங்கள் எத்தனை பிஸ்னஸ் பண்ணுவோம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆனாச்சு இருக்க பிஸ்னஸை போகாமல் பாதுகாக்கிறதே பெரிய புத்திசாலித்தனம் தான். இந்த கடையை நீங்கள் நல்லா நடத்தி நல்ல பேர் வாங்க, நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணாலும் எனக்கு பெருமை தானே. நான் என்ன சொல்லுவேன், இப்போ பார்லர் வேலை பார்க்கு, ஏன் பிஸ்னஸே பண்ணாலும் எங்கள் 60ஆம் கல்யாணத்துக்கு பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க. உடனே ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. 60வது பிறந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஒன்றா இருக்கீங்களான்னு பார்ப்போம், என்னைக்கு பிச்சுக்கிட்டு 2 பேரும் கிளம்புதேன்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலைக்கு ரொம்பவே கொதிக்குது. என்ன விஜயா பேசிகிட்டு இருக்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம், அவங்க தான் இந்த வேலையை இழுத்து போட்டு செய்தாங்க, அவங்க ஒரு சிறந்த தம்பதி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த முத்து மீனாவும், அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுவோன்னு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து போட்டு சண்டை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை அது ஒரு காலம் நடக்காது, நானும் என் வீட்டுக்காரும் சண்டை போடுவோம் தான், ஆனால் 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் நாங்கள் பேசாமல் எங்களால் இருக்க முடியாது, எங்கள் 2 பேருக்கும் அப்படி ஒரு இணைப்புத்த அப்படிங்கிறாங்க. தவிர்க்க முடியாமல் தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு, நான் விரும்பியாக கட்டிக்கிட்டீங்க, உங்கள் அப்பாவை மட்டும் என் வீட்டுக்கார வண்டியில் விழலைன்னா இது நடந்திருக்குமா அப்படி இப்படிங்கிறாங்க. விஜயா இது கல்யாண வீடுன்னு பார்க்க, இல்லை பலார்னு வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் இந்த மனுஷன் டென்ஷன் ஆகிட்டாருன்னா சரி வராது போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதி காப்போம் அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பார்வதி, உன்னை நான் வர சொன்னோம்ல, எங்கே இருக்க, இந்த வீட்டு விசேஷத்தை பொறுத்த மட்டும் எல்லோரும் இழுத்து போட்டு செய்வாங்க, ரோகிணி தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான்னு பார்த்தா அவளாக டெக்கரேஷன் பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு முத்து மீனாவும் கோர்த்து விட்டுட்டாங்க. இப்போ நான் மட்டும்தான் தனியாக உட்காந்துட்ருக்கேன், என்ன நீ வந்தால் வசதியாக இருக்குன்னு சொல்லி தான் நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ எங்கே வந்துக்கிட்டு இருக்கேன், எங்கே வந்துக்கிட்டு இருக்கேனுங்க, வந்த பாடு இல்லை அப்படிங்கிறாங்க. விஜயா திரும்பி பாரு அப்படிங்கிறாங்க. பார்வதி வா உட்காரு அப்படிங்கிறாங்க. டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக நடந்திருக்கேன், மீனா கைத்திறமையில் பெரிய கை தேர்ந்த ஆள் தான் அப்படிங்கிறாங்க. அவள் தான் பெரிய கைகாரின்னு எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. விஜயா அவள் பெரிய கைகாரின்னா உன்னையும் என்றைக்கோ இணைஞ்சிருப்பா, உள்ளே போட்டிருப்பா, போட முடியல, அப்போ அந்த பிள்ளை கைகாரி இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் விடு, வா சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. என்ன சாப்பாடு அப்படிங்கிறாங்க. சைவம் தான் அப்படிங்க. சைவம்லாம் நான் சாப்பிட மாட்டேன், ஈவினிங் வரவேற்பு இருக்காங்களே, அப்படியே இங்கேருந்து தானே கிளம்ப போகிறேன்னு சொன்னேன், அப்படியே கிளம்பி அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம், அதுவும் கறிக்கடை வச்சுருக்காராம் மாப்பிள்ளையோட மாமா, அப்போ நிறைய தான் கறி போடுவார், நல்லா சாப்பிட்றலாம் அப்படிங்கோ, அதனால தான் வயிறை வந்து காலியாக வச்சுருக்க போல் அப்படிங்கிறாங்க. அது வேணுமோ உண்மை தான், நீ சொன்னோன்னே எனக்கே ஒரு ஆசையாகிடுச்சு, ரைட்டு கறிக்கடைக்காரங்க வீட்டு விசேஷம், நம்ம ஜம்முன்னு சாப்பிடணும்னு வந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை, பார்வதி வாங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, இப்போ நீ சைவ சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் பார்வதி, இப்போ நீ சாப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் கூப்பிட்ருக்கு, எங்கள் அண்ணன் வீட்டு விசேஷம் மாதிரி நான் சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு, அப்பா சைவ சாப்பாடு பிரமாண்டமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. பார்வதி கொஞ்சம் அமைதியாரு, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது இந்த முத்து மீனாவும் தான், அவங்கள நீயும் போந்துக்கிட்டு இருக்காத ஓம்பாடுக்கு அப்படிங்கிறாங்க. போனதாப்போ என்ன தப்பு, இந்த கல்யாண வேலையில் என்ன பாதி வேலை அவங்க தான் செஞ்சுருக்காங்க, இந்த ஏற்பாடும் அவங்க பண்ணியிருக்காங்க, சிறப்பாக தான் இருக்குது, இது எந்த குறையும் கிடையாது. இங்கேயே அப்படி இருக்குன்னா ஈவினிங் வரவேற்புக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அசத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது பரசு வந்துடுறாங்க. வாங்க பார்வதி அம்மா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சாயந்தரம் வந்து அங்கே வரவேற்பு எல்லோரும் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நாங்கள் வரலன்னா விடையா போகிறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு தான் விட போகிறாரா அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்லுவாங்க, விஜயா இங்கே சாப்பிட்ற இடத்துல வச்சு உங்கள் மேலே கை வச்ச நல்லா இருக்காது, பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஆஹா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில்
ஹாலில் போய் உட்காந்துடுறாங்க. இங்கே ரொம்ப அசதியாகி வராங்க ரோகிணி. என்னம்மா ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி அந்த பவானிக்கு நான் வந்து மேக்கப் பண்ணி எனக்கு ரொம்ப டயர்டாகி போச்சு ஆண்டி, எனக்கு ரெஸ்ட் எடுக்க கூட ரூம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. டேய் மனோஜ், பார்லர் வேலையை கூப்பிட்டா மட்டும் காணாது, பார்லர் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க ரூம் கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை என்னம்மா என்ன சவுண்டு அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் இல்லை, என் மருமகளுக்கு ரெஸ்ட் எடுக்க தனியாக ரூம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா வாமா பொண்ணு ரூம் சும்மா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என் மருமகளுக்கும் தனியாக ரூம் கொடுங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும்ல அண்ணாமலை, பார்லர் வேலையை இந்த ரோகிணி அம்மா பார்த்துச்சுல்ல, அதுக்கு ரெஸ்ட் எடுக்க தனி ரூம் கேட்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி போட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாங்க, எப்பா பார்லர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் தனியாக ரூம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. டே அடுத்தாப்பில் அவங்க மேக்கப் பண்ணணும், அப்போது அவங்க கொஞ்சம் நேரம் மேக்கப் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டும் வேணும்ல, அது போக வேர்த்து ஊற்றிருக்கும், அவங்க கொஞ்சம் நேரம் ஏசியில் இருந்தாங்கனாக்கா அடுத்தாப்புல முகமலர்ச்சியோடு அவங்களுக்கு இன்னொரு மேக்கப் போட்டுருவாங்க, அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஓ இதுவே இருக்கானப்பா, அப்போ பார்லர் வேலை பார்க்குறவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, இந்த மாதிரி நல்லா ரெஸ்ட்டும் எடுக்கிறாங்கன்னப்பா அப்படிங்கிறாங்க. டே அவங்கவுங்க வேலைக்கு எதாப்புல அவங்க பண்ணிப்பாங்கடா. இப்போ நீ டிரைவரு ஒரு இடத்துக்கு லாங்கில் போகிற, ஏசி இல்லைன்னா உன்னால் இவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமா அப்படிங்கிறாங்க. அதே பொண்ணு அது என்னமோ ஒன்று தான்ப்பா, பக்கத்துலனா ஏசி இல்லாமல் போய்க்கலாம், தூரங்கும் போது கொஞ்சம் வேக்கும் அந்த மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கோம். முத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு பரசை போய் பார்க்குறாங்க. பரசை அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாரு. ஏம்மா அழுறீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. இல்லை உங்கள் வீட்டு விசேஷம் மாதிரி நினச்சிக்கணும் முத்துன்னு தான் சொன்னேன், ஆனால் உங்கள் வீட்டு விசேஷமாகவே ஆக்கிட்டீங்க, உன் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க எல்லாருமே வர சொல்லியிருக்கப்பா, எனக்கு சிட்டிக்குள்ளே பெரிய லெவலில் சொந்தம் கிடையாது, நான் கிராமத்துலேருந்து வந்தவன் அப்படிங்கும்போது, மாமா என்ன மாமா பேசுகிறீங்க, உங்கள் சொந்தம் எங்கள் சொந்தம் தான், எங்களுக்கு பூர்வீகம் கிராமம் தானே, இப்போ இன்றைக்கி நகரத்தில் சென்னையில் இருக்கோம், பூர்வீக ஒவ்வொரு இடத்துக்காரங்க கம்மியானவங்க தான், மீதி எல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்க தானே, அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஒருத்தருக்கு வந்து பேசுறதுக்கு உரையாடுறதுக்கு மொழி தெரியுதுன்னா அதை பற்றி ஒன்றுமே இல்லை மாமா, எல்லாம் உறவு தான் அப்படிங்கும்போது செல்வம் வந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வாங்கப்பா எல்லோரும் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக ஸ்டேஜில் போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவும் முத்தும் நல்ல வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது பரசுக்கு அழுகு வந்துடுது. வந்துட்டு முத்து, மீனா நீங்கள் இல்லைன்னா அந்த கல்யாணமே இல்லை, நானும் என் வீட்டம்மாவும் இந்த கல்யாணம் இப்படி நடக்குமான்னு எங்களுக்கு நினச்சி கூட பார்க்கல, எங்கள் மோ அப்படி பண்ணிட்டான்னு கோவம் இருந்துச்சே தவிர்த்து அது என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோமோன்னு தேங்கி நிற்கும் போது நீங்கள் 2 பேர் தான் வந்து நாங்கள் இருக்கோம்னு சொல்லி கண்ணீர் உள்ள கண்ணீரை துடைச்சி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க, இப்போ வரைக்கும் நின்று செய்கிறீங்க, குறையும் இந்த வரவேற்புக்கு நீங்கள் எல்லோரும் வந்துடணும் அப்படிங்கிறாமா. இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமாம்மா, எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துடுவாங்க, ரவியும் சுருதியும் வெளியூர் போகிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க, அவங்க மட்டும் கிளம்பிட்டாங்க, நாங்கள் மீதி எல்லாருமே இருப்போம் அப்படிங்கிறாங்க. சரி முத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி மாமா அங்கே சொந்தக்காரங்களை வரவேறுங்க அப்படிங்கிறாங்க. பரசு வாசலில் சொந்தக்காரங்க வரவேற்கிறாங்க. அப்போ எல்லோரும் பார்த்துட்டு சாப்பாடு சர்வீஸ் சூப்பராக இருக்குது, டெக்கரேஷன் நல்லா இருக்குது, நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க, செலவு அதிகமாக பண்ணியிருக்கீங்க பரசு, பொண்ணு கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டீங்களே, மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணல வைக்கலங்கும் போது எல்லார்ட்டையுமே முத்து மீனாக பெருமையாக பேசுகிறாங்க. இந்த டெக்கரேஷன் பண்ணதுக்கோ எல்லோரையும் அழைச்சிட்டு வரதுக்கோ எதுக்குமே நான் 5 காசு கொடுக்கல, எல்லாமே என் ஃப்ரெண்டு ஃபேமிலியிலேருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பெரிய அமௌண்ட் உங்கள்கிட்ட வாங்கிறாம அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கல்யாணத்துக்கு செலவுக்கு கஷ்டப்பட்டுருவோன்னு சொல்லி கையில் செலவுக்கு 1 லட்ச ரூபா வந்திருக்காங்க அப்படி ஆட்கள். அதுபோக அவங்க பையன் இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு மொய் தனியாக 10,000 செஞ்சுருக்காரு, ரொம்ப நல்ல குடும்பம் அப்படிங்கிறாங்க. இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு நட்பா பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாம் கல்யாணம் வந்தவங்க எல்லாமே சிறப்பாக சிறப்பிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ குடும்பத்தில் உள்ள ஆட்கள் மட்டும் அங்கே வரவேற்புக்கு தயாராக இருக்காங்க. அப்போ மாப்பிள்ளையோட மாமா வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. மாப்பிள்ளையோட அம்மாட்ட, அங்கே வரவேற்புக்கு நான் போகணும், அங்கே போயிடுறேன், நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காரில் போயிடுறாங்க. அவர் போகிறது வரைக்கும் யாரும் பார்க்கல, ஏன்னா அவர் விழுந்து வேலை செஞ்சிட்ருக்காரு, சாப்பிடவோ வைக்கவோ எங்கேயும் நிதானமாக நிற்கலை, இப்படியா இருக்குது, அடுப்பங்கல்ல வாங்கியிருக்காரு. அங்கே போய் பார்க்குறாரு, அங்கே கறி சாப்பாடெலாம் பயங்கரமாக சமையல் நடக்கும், அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணுக்கு மறுபடியும் அங்கே வரவேற்பு போதுக்கு மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி கூப்பிட்டு மேக்கப்லாம் பண்ணுறாங்க. உடனே மனோஜ் வராது, டே என் முன்னாடி மேக்கப் போடுறதுக்கு எவ்வளோட வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது 20,000 வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. 20,000 காணாது, 20,000 மேக்கப் பண்ணதுக்கு எத்தனை வாட்டி என் முன்னாடி பண்ணுவான், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் பொண்டாட்டி வந்து பார்லரோட பார்க்கும்போது நீங்கள் கம்மியாக கொடுப்பீங்க, நான் அந்த பரசங்கள்ட்ட என்னென்னு கேட்குறேன், இதுக்கெல்லாம் 1 லட்ச ரூபா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. டேய் கொஞ்சம் அமைதியாக இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்கு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க.
தலைவரை நேற்று தான் பிறந்தநாள் கொண்டாடியிருக்கேன், நேற்று தான் நான் அமைதியாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், இன்றைக்கி நான் அமைதியாக இருக்குன்னு யார்ட்டையுமே சொல்லலை. அப்புறம் நான் பூசை கொடுத்துருவேன் பார்த்துக்கோ. உன் மேலே பூசை கொடுக்கும்போது ரவி தான் பிடிப்பான், இப்போ ரவிங்க இல்லை, பிறகு வெளுப்பு வாங்கிடுவேன் அப்படிங்கும்போது ஆஹா அப்படின்னு சொல்லிட்டுமா இந்த முத்து பேசுறியான் பேசுதாம்மா அப்படிங்கிறாங்க. அவனை பற்றி தான் தெரியுமாடா, அவனெல்லாம் நீ பேச்சை கொடுக்காடா, ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கும்போதுமா நான் எதுக்குமா இருக்கணும், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் ரொம்ப நேரம் இருந்தால் சரி வராது, நான் நேராக கடைக்கு போகிறேன் வைக்கேன் அப்படிங்கிறாங்க. கடை இன்னைக்கு லீவ் தானே அப்படிங்கிறாங்க. கடை லீவாக இருந்தாலுமே நான் ஆஃபீஸில் போய் உட்கார போகிறேன், அது போக இவ்வளோ நேரம்லாம் இருக்க முடியாதுமா, ஒரு பிஸ்னஸ் மேன் வந்த உடனே கிளம்பிடணுமா அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி அப்போ எப்படி வருவா அப்படிங்கிறாங்க. நான் போகும்போது அவளையும் கூட்டி போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. டே அவளை தான் அந்த முத்து மீனாவும் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லி வரவேற்புக்கே கூட்டி போயிடுவாங்களே, போகலன்னா அவங்க அப்பா வேறு ஏதாவது முறை மீன் தூக்குவார், வீட்டிலேருந்து ஏதாவது பேசுவார்டா, அது போக அந்த முத்து மீனா பேச்சை கேட்டுட்டு உங்கள் அப்பா வேறு ஆடுவார், அதனால் நம்மளும் பேசாமல் போயிட்டு போயிடலாண்டா, கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லோரும் வரவேற்புக்கு கிளம்புறாங்க. முத்து மனோஜ் காரில் 2 கார்லேயும் அங்கே போயிடுறாங்க. அங்கே வரவேற்புக்கு எல்லாருமே வராங்க. செல்வம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே அங்கேயும் வர வச்சுருக்குறாங்க. அரசுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ரைட்டு, வரவேற்பு நம்ம இவ்வளோ சொந்தங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பரசை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுமா நீங்கள் பண்ணலை, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை என் வேலையை பாதியாகவே மாப்பிள்ளையோட மாமா குறைச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. மாமா குறைச்சான்னு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தான் சூப்பராக பண்ணிட்டீங்களே, கல்யாணத்தில் இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணுவீங்க, இவ்வளோத்துக்குள்ளே சைவ சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. எங்களில் வந்து கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னே நாங்கள் சைவம் தான் சாப்பிடுவோம், வரவேற்பில் தான் அசைவம் போடுவோம், அதே மாதிரி நீங்களும் எல்லாத்துக்கும் சம்மதிச்சிட்டிங்க, அது மிகப்பெரிய விஷயந்தான் அப்படிங்கும்போது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் ஃப்ரெண்டோட குடும்பம், அண்ணாமலை குடும்பமும் அவங்க பையன் முத்து மீனாவை தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது கறிமணம் வாசனை பயங்கரமாக வருது. உடனே பொண்ணோட அப்பாட்ட கேட்குறாங்க, ஏங்க சாப்பாடு செம்மையாக ரெடி பண்ணியிருப்பீங்க போல் அப்படிங்கிறாங்க. நான் அங்கே தான் சொல்லியிருக்கேம்மா, மாப்பிளோட தாய் மாமா கறி கடை வச்சுருக்காரு, அவர் இலவச கறியை கொடுக்காரு, அது போக அவரே நின்று ஆட்களை வச்சு செய்தார், மனம் அவர் வீசத்தனம் செய்யும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும். அந்த மனுஷனை நான் பார்க்கணும் போல இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பர சொல்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தினேன் அண்ணாமலை, அதுக்கு மட்டும் நம்ம சாப்பிட்றலாம் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் போய் சாப்பிட்றாங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை தனியாக சாப்பிடணுங்கிறாங்க, சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு முத்து சொல்கிறாரு, மீனா கறி வந்து செமையாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம 2-3 வாட்டி இந்த கறி சாப்பிட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. மீனா இப்போ தானே சாப்பிட்டோம் அப்படிங்க. இல்லைங்க, இதே கடையில் நம்ம வேணுன மாதிரி இருக்குது, ஒருவேளை நாங்கள் ஒரு கறி கடையில் போய் வந்து கறி வாங்கிட்டு ஒரு நாள் சமைச்சோம்ல, நானும் ஒரு அக்காவும், அதே கடையாக இருக்குமோ அப்படிங்கிறாங்க. தெரியலையே, சரி ஆனால் ஒரே மாதிரி தரமாக கொடுக்குறவங்களும் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மாப்பிள்ளை பொண்ணு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னு மறுபடியும் மேக்கப் போட சொல்கிறாங்க, மேக்கப் போடுறாங்க. ரோகிணி ரொம்ப அசதியாக வந்து உட்காந்துருக்காங்க. மனோஜ் எனக்கு முடியல அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஏன் ரோகிணி இவ்வளோ பண்ணணும், 20,000 இவ்வளோ பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஸ்டேஜில் தான் நிற்காரு அந்த பரசு, அவர்கிட்ட போய் பணம் எனக்கு 1 லட்ச ரூபா வேணும்னு கேளு, இந்த முத்து மீனா பேச்சு கேட்டுட்டு தான் நல்லா இருக்காது, இந்த முத்து மீனா கூட 80,000 ஆட்டையை போட்டாலும் போடுவாங்க, இவங்க அப்படியே ஆளுதான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்படிலாம் இல்லை, அவங்க கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க, அந்த பரசங்கள்கிட்ட வாங்கி என்கிட்ட தான் கொடுத்தாங்க, முத்து மீனா அதில் பணம் எடுக்கல அப்படிங்கிறாங்க. ரோகிணி இவ்வளோ வெள்ள வந்தியாக இருக்காத, முத்து மீனா அப்போ தெரியாது, அவங்க ஓசியில் செய்கிற மாதிரி உன் பணத்தை ஆட்டையை போட்டுருப்பாங்க, இல்லைனா எப்படி இலவசமாக அப்படி டெக்கரேஷன் பண்ணுவீங்க, பண்ணுவாங்க, பண்ணவே மாட்டாங்க. இந்த முத்து எப்படின்னு தெரியாது, அவன் அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான், ஆனால் அந்த பூக்காரி ரொம்ப பணத்துக்கு ஆசைப்படுவா அப்படிங்கிறாங்க. மீனாலாம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி நீ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. உள்ளதை சொல்கிறேன் மனோஜ், விடுங்க, எனக்கு கொஞ்சம் அசதியாக இருக்குது, கொஞ்சம் வீசிங்களேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வீசிக்கிட்டு இருக்காரு. என்னடா உன் பொண்டாட்டி நீ வீசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி நான் தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. என்ன பொண்ணு அப்படின்ட்டு இருக்கும்போது எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாங்க. அப்போ எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு அப்போ தான் தோணுது, நம்ம பார்லர் வேலை செஞ்ச ஃபங்க்ஷன் எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வச்சு இந்த மேரேஜுக்கு நான் தான் டெக்கரேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்லைனில் ஒரு போஸ்ட் போடுவோம்ல, அதே மாதிரி நம்ம போஸ்ட் போடுறதுக்கு ஒரு ஃபோட்டோ வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஜுக்கு போகிறாங்க. பவானி உங்கள் ஃபேமிலி, மாப்பிள்ளையோட ஃபேமிலி என்ன எல்லாரையும் கூப்பிடுங்க, ஒரு ஃபோட்டோஸ் என் கூட சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. எதுக்குக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பார்லர் வேலை செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து நான் என்ன நேரத்தில் பண்ணேன், நான் மேரேஜில் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இது வச்சுருப்பேன், ஆன்லைன்லேயும் போடுவேன் அப்படிங்கிறேன். அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வந்து அவங்க மாப்பிள்ளையை கூப்பிட சொல்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களை பவானி அப்பாவட்ட கூப்பிட சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலைகிட்ட வந்து சொல்கிறாங்க, என் குடும்பத்தில் அண்ணாமலை குடும்பமும் ஒன்று தான், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை எல்லோரும் ஸ்டேஜ் ஏற்றுறாங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே எல்லாரையுமே இது பண்ணுறாங்க. தாய் மாமா மட்டும் அங்கே சமையல் கட்டிலே வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ தாய் மாமாவை கூப்பிட மாப்பிள்ளை பையனே போகிறாங்க. மாமா வாங்க மாமா,
இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து அங்கங்கே 2 வேலை செஞ்சீங்க, ஸ்டேஜில் வந்து ஃபோட்டோ பிடிங்க அப்படிங்கல. மாப்பிள்ளை பையன் இவ்வளோ தூரம் வரக்கூடாது, நான் வந்துடுறேன், சரி வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. அங்கே ஃபோட்டோவும் எடுத்துடுறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லோரும் கலையும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை குலுக்கணும் அப்படிங்கிறனால அண்ணாமலை கையை டவார்னு குலுக்கிருந்தார் இங்கே பரசு. அண்ணாமலைக்கும் பயங்கர ஷாக்கு. இப்போ இங்கே புரோன்மணியை பார்த்துட்டு, இங்கே புரோன்மணிக்கும் இவங்கள அண்ணாமலை குடும்பத்தை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. எல்லோரும் அப்படி நிற்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.